என்னதான் வெரைட்டியாக ஃபுட்ஸ் வந்தாலும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருந்தாலும் சரி, இல்லை நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரியன் குசின்ஸ் ட்ரை பண்ணுறேன், தாய் ஃபுட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஊரோட பாரம்பரிய ஃபுட்ஸை அடிச்சுக்கவே முடியாது. அதில் என்னோட ஃபேவரட் தாங்க இந்த ராகி களி தான். அம்மா எல்லாம் ராகி களி உருட்டுறாங்கன்னா நான் போயிட்டு அந்த அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்துருவேங்க. ஏன்னா அந்த ராகி களியை உருட்டுறதே ஒரு கலை தான். அது அழகாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு சாஃப்டாக அந்த மாவு எடுத்து அது உருட்டுற போது கரெக்டாக பர்ஃபெக்ட் பால் மாதிரி வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சுட சுட அந்த சட்டிலேருந்து எடுக்கும்போது அதை தொடவும் முடியாது. பட் ஆனாலும் அதை லைட்டாக வாட்டர் டச் பண்ணிட்டு அதை அவங்க அந்த அழகாக அந்த பால் ஷேப்பில் அதை உருட்டும் போது அதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரெடியானதுமே மற்ற ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரிலாம் இதை சாப்பிட முடியாதுங்க. அது அழகாக அந்த நடுவில் வந்து ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க, குழி கரண்டி. அந்த கரண்டியால் லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த குழிக்குள்ளே கொஞ்சமாக குழம்பு, அதில் வந்து கறி குழம்புனா அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக அந்த களியை கிள்ளி தாங்க எடுக்கணும். கிள்ளி எடுத்து அந்த குழம்புல ஃபுல்லாக அந்த களியை வந்து பெரட்டி எடுத்து வாயில் வச்சதும் தெரியாது, வயிற்றுல போனதும் தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.